சாந்தன் என்னும் அத்தியாயம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிறை கைதியானவன். ஊர் முழுக்க சுற்றி வந்த அவன் கால்கள் இருள் நிறைந்த 4 சுவருக்குள் சுற்றி வந்தன. அவன் மரணத்தை நீதி தேவதை காண விரும்பாததால் என்னவோ 32 ஆண்டுகள் சிறைவாசம். இருந்த இடமே என்னவோ அமைதியான இரவுகள் தான். வசித்துத்தான் வாழ முடியாது. விடுதலை வேண்டி பொதுமக்கள் போராட்டம் செய்தனர். மழைக்கு கூட பாடசாலை ஒதுங்காத மாணாக்கர் போல் திமுக அதிமுக குரல் கொடுக்க மறுத்தது. ஈழத்து அரசியல் பேசும் அரசியல்வாதிகள் கூட அவன் விடுதலைக்காய் ஒரு குரல்லேனும் கொடுக்க மறுத்தது. ஆனதெல்லாம் ஆகிப்போச்சு. பாதிப்படைந்தவன் வாழ்வின் மாற்றம் மட்டும் வரவில்லை. மனதோறும் 1000 எண்ணங்கள் ஆசைகள் அலைமோதிக் கொண்டன. நாட்கள் நகர்ந்து விட்டன. இளமையும் போய் முதுமை வந்து சேர்ந்தது. இறுதி நேரமாவது தாய் நிலத்தில் வாழ்ந்து தாய் மடி தலை சாய்த்து ஏங்கி கிடந்த இதயம் திடீரென துடிக்க மறுத்ததென்னவோ. விலகிய நேரம் மனதில் விழுந்த பாரம் தாங்கி விடியலின் மகன் முகம் காண காத்து கிடந்த அந்நியவள் இதயம் இனி எப்படி துடிக்கும்? பிரிவெனும் தணலில் விழுந்து இறுகிய மனதுடன் பொறுத்திருந்தாள். அழகிய தருணம் எதிர்பார்த்து தனக்காய் விடியும் நாட்களுக்காய். நாளொன்றும் வந்தது. சேயினுடல் இன்றி உயிர் மட்டும் தாய் மடி சேர்ந்தது. நீதி வென்றதா அல்லது தோற்று போனதா? நீதி தேவதை மட்டுமே அறிவாள். மீதமில்ல உயிர்களை ஏனும் விடுதலை செய். பாரதமே, சென்று வா சாந்தா உன் சந்தன பேழையில். கனத்த இதயத்துடன் மணலாறு சிவா.